ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவுல சனிக்கிழமை ஏன் பெருமாளுக்கு உகந்த நாளா இருக்கு, சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும் ஏன் பெருமாளை நம்ம வழிபாடு செய்றோம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல ஷேர் பண்ண போறேன். என்னோட வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இது போல ஆன்மீக பதிவுகள் நான் நிறையவே இதுல இந்த என்னோட சேனல்ல நான் கொடுப்பேன். எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். மண்ணையும் விண்ணையும் அளந்த பெருமாளுக்கு உகந்த நாளாக இந்த சனிக்கிழமை இருக்கு. புரட்டாசி சனிக்கிழமை மட்டுமல்ல, எல்லா சனிக்கிழமையும் எம்பெருமானுக்கு உகந்த நாள் தான். வேண்டிய வரம் பெற திருவேங்கடவனை நினைத்து திருவோண விரதமாக இருக்க நல்ல நாளாக சனிக்கிழமைய சொல்லலாம். 7 சனியால பாதிக்கப்பட்டிருப்பவங்க அதிலிருந்து விடுபட ஒரே வழி எம்பெருமான சரணடைவதுதான். சனி பகவான ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்றோம். இவர் சூரியன் மற்றும் சாயா தேவியின் புதல்வர். புரட்டாசி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் சனீஸ்வரர் பிறந்திருக்கிறாரு. நவகிரகங்களில் சனி பகவான் ஆதிக்கத்தை பொறுத்தே ஒருவனது ஆயுட்காலம் அமையுது. சனியின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் பெருமாளே சனிக்கு அதிபதியாக இருக்கிறார். ஒரு முறை சனி பகவான் கலியுகத்துக்கு முதலாக வருவதற்கு ஆயத்தமானாராம். அப்போ எதிர்த்தாப்புல நாரதரை சந்திச்சிருக்கிறாரு. அப்போது தான் கலியுகத்துக்கு போறதாக அந்த நாரதர் கிட்ட சனீஸ்வரன் சொல்லியிருப்பாரு. அப்படியானால் சரி, ஆனால் நீங்க பூலோகத்தில் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், யாரனாலும் போய் பாருங்க, துன்புறுத்தலாம், எல்லாமே பண்ணலாம், ஆனா தப்பி தவறி கூட திருமலை பக்கம் மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் உங்கள் பார்வை கூட அங்க படாமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு மறைமுகமா வழக்கத்துக்கேற்ப அவரோட பாணியில தெரிவிச்சிருப்பாரு நாரதர். என்ன செய்யணும் அப்படின்றத விட எதை செய்யக்கூடாது அப்படின்றதுல தானே நம்ம கவனமா இருப்போம். குழந்தைகளும் இதைத்தானே செய்ய விரும்புவாங்க. சனி பகவான் மட்டும் என்ன விதிவிலக்கா? நான் சனி பகவான், நான் பிடித்தால் யாராக இருந்தாலும் எனக்கு கட்டுப்பட வேண்டியதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருமலையில் பாதம் பதித்த அடுத்த நொடியில் சனீஸ்வரன் தூக்கி எறியப்பட்டிருப்பாரு. மற்றவரை துன்பப்படுத்தி இன்பம் காணும் உனக்கு திருமலையில் இருப்பது யார் அப்படின்னு தெரிஞ்சதும் உன் திருவிளையாடலை என்னிடம் காற்றையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு திருவேங்கடவன். கோபக்கரி கொண்ட திருவேங்கடவனை கண்டு சனி பகவானே ரொம்ப நடுங்கி போயிருப்பாரு. எல்லோரையும் துன்பப்படுத்தி மகிழும் என்னையும் வழிநடத்தும் பரம்பொருளே, என்னை மன்னித்தருளும் அப்படின்னு சொல்லி பெருமாளோட பாதத்தை பிடிச்சு மன்னிப்பு கேட்பாரு சனி பகவான். பிறகு சாந்தமான கருணாமூர்த்தி இல்லையா, என்னை நினைத்து வாழும் பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நிபந்தனையுடன் மன்னிப்பு கொடுத்திருப்பாரு சனி பகவானுக்கு நம்ம எம்பெருமான். அப்போ சனி பகவானின் விருப்பத்துக்கு இணங்க அவர் பிறந்த தினமான சனிக்கிழமை அன்று பெருமாளை வழிபட்டால் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏத்துக்கிட்டாங்க. திருவேங்கடவன் சொல்லியிருப்பார். அன்று முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக மாறுச்சு. பக்தர்களின் வேண்டுதல், செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் இவற்றை எல்லாமே முன்னிறுத்துறாங்க. இவை அனைத்துமே குறைவின்றி கிடைக்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் சங்கடத்தில் இருந்து காக்கும் திருவேங்கடவனை நம்ம வழிபாடு செய்றோம். சனியின் விக்கிர பார்வையை தனித்து நம்மை காக்கத்தான் திருவேங்கடவன் கலியுகத்தில் குடிகொண்டு இருக்கிறாராமா. அதனால உங்களுக்கு 7 சனி நடக்குது, உங்களுக்கு டைம் சரியில்லை, இப்படி ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளோட பாதத்துல போய் சரணடைஞ்சிருங்க. கண்டிப்பா உங்களோட பிரச்சனை எல்லாத்தையுமே பெருமாள் நீக்கி ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக பதிவுகள் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச பதிவு எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.